ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணம் ராசி இருக்கும் இடம் ஒன்றாம் இடம், அது 1ஆம் இடத்தோடைய பாவகத்தின் பதிவு தான் இது. ஓகேங்களா? இது 5 கூடியவன் திசையாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ராகு புத்தி ஆகும். ஓகேங்களா? அப்போ ராகு புத்தி அவர் என்ன சாத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தோடய நீங்கள் அந்த புத்தியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு இந்த சூரிய திசையானது 6 வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். இந்த ராகு புத்தியானது 10 மாதம் 24 நாள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 10 மாதத்துக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது இந்த சூரிய திசையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி மேச லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நட்சத்திர சாரம் அங்கே இருக்குது, ராகு எங்கே எதில் பயணிக்கிறார் என்று பார்ப்போம். அப்போ அது அஸ்வினி 1 2 3 4 பாதங்கள் இருக்குது, பரணி 1 2 3 4 பாதங்கள் இருக்குது, அது கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ அஸ்வினி கேது சாரத்தில் ராகு நின்று புத்தி நடத்துகிறார். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ நம்ம கேது அங்கே என்னவா இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ கேது என்ன அதுக்கு நேரில் தான் இருப்பார், அதுக்கு 7ல் தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ ராகுங்கிற இருந்து நம்ம புத்தி நடத்துறாருன்னா நம்மளுக்கு கேது எங்கே இருப்பார், நம்ம 7ஆம் இடத்துல இருப்பார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதாவது இந்த ஒரு பின்னிய சூனியத்தினால் அவதிப்படுறது, ஒரு தாண்டு குணம் இல்லாத விஷயத்துக்கு நாம் ஒரு மருத்துவம் தேடுறது, இல்லாத விஷயத்த நம்ம இருக்குதுன்னு நினச்சி நம்ம ஒரு பிராந்தி நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புத்தி காலங்களில் நம்மளுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 5 கோடியும் அதாவது பார்த்திங்கன்னா 5 கோடியும் புத்தி திசையாக இருக்குது. ஆனால் இது வந்து ராகு. அப்போ ராகு சூரியன் பகை தான். அப்போ இந்த புத்தி சூரிய திசையில் என்ன பண்ணும்? ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் ஒரு உடம்பே சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து இயற்கை மருந்தும் சாப்பிட்ற மாதிரி வரும், நம்ம செயற்கை மருந்து சாப்பிட்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இயற்கை மருந்து என்னங்க, இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட சித்த வைத்தியம். அது செயற்கை மருந்து என்னங்க, இந்த மருந்து கெமிக்கல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று பின்னி சூனியம் இந்த மாதிரி அவதிப்படுவோம். இல்லைன்னா பதிலுக்கு நம்ம யாருக்காவது பண்ணக்கூடிய ஆற்றல் வல்லமை நம்மளுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, அதாவது நீங்கள் எப்பயுமே எதையுமே பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ராகு யமகண்ட நேரத்தில் நம்ம தொடங்குறது. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை முடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப ஆட்டம் கட்டுது, ரொம்ப பிரச்சனை பண்ணுதுன்னா, அது ராகு கால யமகண்ட நேரத்தில் அந்த விஷயத்துக்கு உண்டான தீர்வு கிடச்சிரும். அதே ஒரு ராகுகதி விநாயகரை வழிபடுறது மிக சிறந்ததுங்க. ஓகேங்களா? அது ராகுகதி விநாயகர்னா ராகு காலத்தில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேதுக்கு உண்டான கொள்ளு உணவும் ராகுக்கு உண்டான அந்த உளுந்தோட உணவும் வச்சு நம்ம படையல் பண்ணி நம்ம படைச்சி ஒரு அபிஷேகம் கொடுத்து நம்ம எல்லாம் போட்டு பண்ணு ஒரு தீபம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு ஒரு அம்சம் கொடுக்குங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக ஒரு முடிதானம் கொடுக்கறது கால சிறந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி சாரத்தில் ராகு நின்று புத்தி நடத்தினா என்ன பலன்? அப்போ இது 2 கூட 7 கூடையவன் சாரத்தில் ராகு நிற்கிறார் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பண்ணி வைப்பாருங்க. ஓகேங்களா? அப்போ திருமணத்தை பண்ணி வைப்பாருன்னா சூரிய திசை ராகு புத்தி. அப்போ அவர் இன்னும் சாரன் 2 கூட 7 கூடையவன். அப்போ கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கோச்சாரம் எல்லாம் வழி விட்டுதுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா இந்த தசை புத்தி உங்களுக்கு திருமணம் உண்டான வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மொத்தத்தில் ஒரு பெண் சாவகாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுனால் ஒரு வருமானம், பெண்ணுனா ஒரு பெண் சேர்க்கை, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அது 2 கூடையவன் சாரத்துலேருந்து நடத்தினா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருக்கும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம பேச்சு கொடுக்குறோம், கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. பார்த்து இது பண்ணி யாரும் ஜாமீன் போகிறதோ யாருக்கு ஒரு வக்காலத்து வாங்குறதோ பண்ணக்கூடாது. இப்போ ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களும் இந்த மாதிரி அமைப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து நிதானம் படிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதல்ல பெண்கள் விஷயத்தில் உஷாராக இருக்கணுங்க. கூட்டாளி வியாபார விஷயத்தில் இதெல்லாம் பார்த்து நம்ம உஷாராக செயல்பாட்டு பண்ணோம்னா சமுதாயத்தில் அனைத்திலும் செயல்பாடு கரெக்டான
பண்ணி காய் நவுத்தினோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் ரங்கநாத பெருமாளை நீங்கள் வழிபட்டீங்கன்னா காலம் சிறந்ததாக இருக்குங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் ராகு வந்து சுக்கிரன் சாதனத்துக்குன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரங்கநாத பெருமாள், இந்த திருப்பதி மலை மேலே உள்ள ஏழுமலையா பெருமாள் இந்த சாமிகளை கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரா ராகு காலத்தில் கும்பிட்றதும் சுக்கிரவாரில் கும்பிட்றதும் மிக சிறப்புங்க. அடுத்தது கீர்த்திகை சாரத்தில் இருந்தால் என்ன பலன்? அப்போ 5 கூடியவன் இந்த இந்த திசையோட திசை யார்? சூரியன். திசையோட சாரத்திலேயே ராகு கீர்த்திகை 1லேருந்து புஷ்கர மாதம் வாங்கி நடத்துறாரு இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த பூர்வீகத்தில் நாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களும் சரி, அமைப்பில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஊரில் பிரமாண்டம் வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தா அப்போ பிறந்தாட்டி இந்த மாதிரி திசையினால் இந்த புத்தி மறுபடியும் தூண்டப்பட்டுச்சுன்னா உங்களோட முன்னோர்களை பற்றி பெருமையாக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? அப்போ பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இது இருக்குதுப்பா, இந்த இல்லைப்பா, இதெல்லாம் நடந்ததுப்பா, பிடிச்சதுப்பான்னு சொல்லி அது ஒரு அனுகிரகம் கிடைக்கும். ஓகேங்களா? ஊருக்குள்ளே நீங்கள் பிரபலம் ஆவீங்க. ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு, அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்து உங்களுக்கு உட்பட தேடி வரும். இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் விவகாரம், குழந்தைங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமான இடம் இல்லைங்களா? அப்போ ராகு வந்து அங்கே கீர்த்தி புஷ்கர மாதம் வாங்கி பார்த்தீங்கன்னா சூரியனை தான் செயல்படுவார். ஓகேங்களா? அப்போ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க காதல் திருமணம் பண்ணுவாங்க. இல்லை குழந்தைங்களும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஜாதகரே பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தொடர்பு, கலைத்துறை சம்மந்தப்பட்ட தொடர்பு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பெற்றுட்டு இருப்பாங்கனாக்கா ஏதோ ஒரு சின்ன சின்ன கோல்மோல் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி தான் பெறுவாங்களே தவிர நேர் வழியில் பெற முடியாது. சரி, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சிறப்புடன் வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல்.